ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒருத்தரை நம்ம எந்த விதத்தில் நம்பியிருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் எதுக்காக அவங்களையெல்லாம் பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியாமல் இல்லை. எனக்கு எல்லாமே புரியுது தான். ஆனால் அவங்களையெல்லாம் நம்ம ஒரு சில விஷயங்களில் கரெக்டான வேலை நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படின்னா அதுக்கான ஒரு இதுங்கிறது நமக்கு தான் சரியான ஒரு விஷயங்கிறது கிடைக்கணும் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா எப்போதுமே நம்மளுக்கு ஒரு சில விஷயத்தில் நம்மளால் எதுவுமே இந்த நேரத்தில் இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு அடுத்ததில நம்ம இப்போன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகணுன்னா நம்மளுக்கு அதில் நிறைய விஷயங்கள் சாதகமாக இருக்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னோடனே, சரி விடுங்க அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. எப்போதுமே நமக்கு அவங்களையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இல்லை அடுத்த விஷயத்தில் நீங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்த பார்க்குறதுலையுமே நியாயமாக பார்த்தோன்னாலே போதும். அதுக்கு மேலே நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறதுக்கு சரியாக எல்லாமே இருக்கும் அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒருத்தரை நம்ம வேணுக்குன்னு எந்த விஷயத்துலையுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா சொல்லிட்டா ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அவங்களுக்கான ஒரு சுச்சுவேஷனுங்கிறது நம்ம என்ன நிலமையில இருக்கோமோ அதே மாதிரி தான் அவங்களும் அந்த நிலைமையில இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம யாருக்கிட்டேயும் எந்த விஷயத்துலையும் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். எப்போதுமே நமக்காக பேசுகிறவங்க, நம்மள நினச்சி பேசுகிறவங்க அப்படி இருக்கிறவங்கள மட்டும்தான் நம்மளால கடவுள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அதுக்கு மேலே நம்ம எதுவும் சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான். என்னால் உங்களுக்காக பேசி ஒரு அளவுக்கு நம்ம மனசை கரெக்டாக பார்த்துக்கிட்டோம்னாலே போதும். அதை விட்டுட்டு நம்ம இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. போக போக நம்மளுக்கு எல்லாமே சரியான ஒரு பக்குவத்துக்கு வந்துடும். நமக்கு அதுக்கு மேலே எதையும் யாரையும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். நான் இல்லைங்கல. இதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கான ஒரு பக்குவங்கிறது நம்மள யாரையுமே சொல்கிறதுக்கான இது டைமிங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமா அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்பப்போ ஒரு சில விஷயங்களில் நம்ம அவங்களுக்காக பேசுகிறோம், பண்ணுறோம். அதையெல்லாம் தாண்டி எதுக்காக பேசுகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு அது சொல்லக்கூட நிலமையில தானே நம்ம இருக்கோம் அப்படின்னோடனே, ஆமாம் அதை தான் நானும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்பப்போ ஒருத்தரை நம்ம வேணும்னு நம்ம பேசுகிறத காட்டியும் அவங்க நம்மளுக்காக எதுக்காக இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, சில விஷயத்தில் நம்மளுக்கு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை இதுக்கு அதுக்குன்னு நம்ம பேசாமல் இருந்தாலுமே நம்மளுக்கு அதில் என்னென்ன விஷயங்கள் சரியாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான டைம்ங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னோடனே, அம்மா அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். எப்போதுமே நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான டைமிங் நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் அது அதுக்கான இதை அதை அதை நான் பண்ண முடியும் அப்படின்னோடனே, ஆமாம் அதுதான் உண்மையும் கூட. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஒரு சில விஷயங்கள்ல நம்ம அவங்கக்கிட்ட எல்லாருமே பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களையா இருக்கட்டும், நம்மளுக்கு யாரையுமே இது இதுன்னு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. போக போக நம்மளுக்கு அதுக்கான இதுக்கான ஒரு விஷயத்துக்கான இது